அப்பனே விநாயகா ஞான பண்டிதா தொந்தி கணபதியார இன்னைக்கு ஏன் வர ஓஹோன்னு ஓடணும். என் ஓனர் பேட்டா அள்ளி கொடுக்கணும். பெரிய காபி ஷாப்புக்கு ஓனர் ஆகணும். எனக்கு அது போது விநாயகா. வாடா மாப்பிள்ள டீ சொல்றா. மாஸ்டர் 3 டீ. ஏண்டா இப்படி ஓசி டீ குடிக்க காலங்காத்தாலே வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லையா? ஏய், உன் கடையில நாங்களாவது டீ குடிக்க வரோன்னு சந்தோஷப்படு. டேய் பேச்ச குறைச்சிட்டு டீயே போடுறா. டேய் பங்காளி வாள் ஓவரா பேசுறான் பாரு, சொல்லி வை. கொஞ்ச நாள் அவன் அப்படித்தான் பேசிக்கிருக்கான், போக போக சரியாயிருவான். இப்படியே பேசிக்கிட்டுங்கடி. என்னைக்காவது ஒரு நாள் டீல பேதி மாத்திரை கலந்து விடுறேன். ரெடி? இந்த டுபாகூர் கடையில் டீ குடிச்சாதான் மாப்பிள்ள ஒரு ஃபீலே இருக்கு. கரெக்ட் மச்சி, அதுக்கு தானடா இங்கே வரோம். ஓசிட்டி குடிக்கிறவங்களுக்கு கொழுப்பு பாரு. எல்லாம் ஒன்றா சொல்லணும். ஏன் மாப்பிள்ள என்னதான் டயட்ல இருந்தாலும் உடம்பு மட்டும் குறையவே பிடிக்கும் மாப்பிள்ள. ஏய் பண்ணி பல்லு வளர்க்கும் போது 10 டீ 10 வடை திண்டா எங்கிட்டு குறையிறது? டேய் தடியா, அடடே வா மாப்பிள்ள, இந்த வடைக்கு சேர்த்து காசு கொடுத்து. மாஸ்டர் ஒரு டீ. அதான் ஆனந்தம் வரான்ல, அவனுக்கு கொடுக்க சொல்லுவோம். ஏய் அப்ப என் கடையில காசு கொடுக்க மாட்டான்டா, அது பேருக்கு தான்டா பணக்காரன். சரியா சொன்னப்போ இந்த பாரு, இந்த வந்தாச்சுல்ல. வா மாப்பிள்ள, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம், நீ ஏன் வந்துட்ட? டேய், நீங்க 3 பேர் என்ன பேசுறீங்கன்னு என் கம்பெனி வரைக்கும் கேக்குதுடா. கேட்டுருச்சா? சரி, இந்த வடைக்கு சேர்த்து காசு கொடுத்துரு. காசு இல்லடா. அடப்பாவிகளா. டேய் மாப்பிள்ள, போன் புதுசா இருக்கு, எப்படா வாங்கின? நேத்து நம்ம எல்லாம் சரக்கு அடிச்சோம்ல, வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போற வழியில திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு இறங்கி பார்க்க போனேன். அப்போ இது கீழே கடந்துச்சு. ஆனா மாப்பிள்ள அது வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகாமலே இருந்துச்சுடா. இந்த போன் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் என்னடா இது? இல்லடா, காலையில இருந்து ஒருத்தி என்னங்க என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்க, என்னங்க ஆச்சுன்னு டார்ச்சர் பண்றாடா. ஆனா என் பேரு, அம்மா பேரு, அப்பா பேரு, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்றாடா. மாப்பிள்ள, நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தி தான் உன்னை ரூட்டு விடுறா. நீ அவளோட சேர்ந்து கடலையே போடுறா. அதெல்லாம் டேய் உனக்கா கடலை ஓட தெரியாது. டேய் மாப்பிள்ள, நீ முதல்ல பேசுடா. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஏய் ஹலோ, சொல்லுங்க. கடலை ஆரம்பிச்சுட்டா. ஓ ராசிபுரம். டேய் எங்கடா போற? சரி நீங்க டேய் கிளம்புறான்டா. ஏய் மாப்ள காசு இல்லடா. டேய் காசு இல்லடா. டேய் காசு கொடுத்துட்டு போடா. டேய் சரி சரி வா போலாம். டேய் நீங்க எங்கடா போறீங்க? பிச்சையா இருக்க. டேய் வடக்கு டீக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. கிளாஸ் கலவுடா. அட பாவிகளா. அடே டீ கிளாஸ்ல ஆள் இருக்கானே, இன்னில இருந்து நான் கிளம்புறேனே. மாப்ள வண்டி ஓரம் பண்ணி பாடுறான். இன்னைக்கு சித்திரை ஒண்ணுடா. ஏன் நீ ரொம்ப லவ் பண்றாடா, அது காரணமே இந்த பிள்ளையார் தான்டா. யாரு இந்த பிள்ளையாரா? நல்லா காட்டு இருந்து கண்ணாடி போட்ட மாதிரி. நினப்பு தான் பொழப்பாக்கி எடுக்குமா. முதல்ல டீயா போடுறா. என்னது டீ போடவா? யாரு நானா? நீதான். ஒரு நாள் முதல்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நான் தாண்டா ஒரு நாள் ஓனரு. இங்க ஓசி டீ எல்லாம் கிடைக்காது, வேற எங்கும் கிளைகள் கிடையாது.
காத்து வரட்டும், கிளம்பு கிளம்பு. டேய் மாப்பிள, அற்பனுக்கு வாழ் வந்த அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் பாத்துக்க. நான் அர்த்த ராத்திரி கொடை பிடிக்கிறவன் இல்ல, அங்கிள் அந்த அர்த்த ராத்திரி எனக்கு கொடை பிடிக்கும். சரி சரி சரி. மாப்பிள்ள சொல்றான். வந்துட்டாயா ஏர்செல் ஓனரு. இவர் வந்து உட்காந்தா டவரே தேவையில்லை, இவரை வச்சு போன்ல ஃப்ரீயா பேசிக்கலாம். சொல்லிட்டாரா அம்பானி, இவனுக்கு ஒழுங்கா டீயே போட தெரியாது, இவெல்லாம் பேசுறான் பாரு. டேய் என்னடா இது? மாப்பிள்ள இவ்வளவு நேரம் இங்க நடந்த கூத்த நீ பாக்கலையே. டேய் மரியாதையா சொல்றேன், கண்ணாடி டிஷர்ட் பேண்ட்டை கழட்டிட்டு போய் கிளாஸை கழுவுறியா இல்ல நான் உன்னை கழுவி ஊத்தவா? போய் வேலையை பாரு. சரா மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். கல்றா. இப்ப பாரு. என்னடி கொழுப்பா? கொண்டே விடுவேன். டேய் எங்கடா இன்னும் ஆனந்த காணோம்? நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? டேய் ரவி, அவனுக்கு போனை போடுறா. மச்சி வந்துருவான்டா, எப்படியும் கம்பெனிக்கு வந்து தானே ஆகணும், வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ள, நம்ம ஆனது முட்டை அட்டை கம்பெனிக்கு பதிலா முட்டை கம்பெனி வச்சுக்கோ, எவ்வளவு சூப்பரா இருக்கும். டேய் ஏற்கனவே வீண முட்டை பண்ண மாதிரி தான் இருக்க, இதுல முட்டை இதுன்னு உடம்பு ஏத்தணுமா? போட்டேன் வைய. இங்க மட்டும் என்ன மாடுதான், ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி. டேய் எக்ஸசைஸ் பாடிடா, எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணா எது ஏத்தலாம், எது இறக்கலாம், எது நீட்டலாம், எது நிமித்தலாம்னு முறையா படிச்சுட்டு வந்த வேண்டாம். என்ன மச்சி சொல்ற? இதுக்கெல்லாமா படிச்சுட்டு வந்த? டேய் யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்ன கேள்வி கேட்ட? டேய் மச்சி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? உட்கார்றா. நீ உட்கார்றா வந்து. டேய் மாப்பிள, அப்படி என்னதான்டா கேட்டான்? உங்கடா. டேய் அது எப்படி என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? எதுங்கடா இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் நம்ம மாஸ்டரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் மாஸ்டரா? நிறுத்துடா. ஏய் போடா. டேய் என்னதான்டா கேட்ட? சொல்லி தொலையேன்டா. அப்படி ஒண்ணு தப்பா கேட்கல மாப்பிள்ள. எக்ஸசைஸ் பண்ணா ஏத்தலாம் இறக்கலாம் நீட்டலாம் நிமித்தலான்னு என்னென்னமோ சொன்னா மாப்பிள்ள. நானும் என் நெஞ்சு சிறுசா இருக்கு, அதை பெருசாக்க முடியுமான்னு கேட்டு அது அவங்க என்ன நினைச்சா என்ன வாங்க. நீ போடா. மாப்பிள்ள ஹலோ. சொல்லு. இப்ப அடிங்கடா. ஒன்றும் இல்லை, உங்களோட எருமை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க, அதான். ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு. டேய் அப்ப 5 டீ சொல்றா. ஏண்டா நம்ம கடைக்கு வந்தா தான் உங்க எல்லாருக்கும் நானே டீ போட்டு உங்க கையில கொடுக்கணும். அடுத்த கடைக்கு வந்தா நீங்க எந்திரிச்சு போய் வாங்க மாட்டீங்களோ? ஒரு மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்லையாடா? ச்சே. யாரு நீ எல்லாம் மாஸ்டரா? ஏண்டா மாஸ்டர்னா கேவலமா போச்சா? ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ல இருந்து ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், ஏன் டியூஷன் மாஸ்டர், இத்தனை மாஸ்டரையும் தாண்டி இருக்கிறோம் தான் இந்த டீ மாஸ்டர். அந்த மாஸ்டருங்களும் என்ன தேடி தான் வந்தாகணும். என்னையா கேவலமா பேசுறீங்க எல்லாரும்? அவங்கெல்லாம் படிச்சு பட்டம் வாங்கின மாஸ்டருங்கடா, அவங்க கூட போய் உன்னை கம்பேர் பண்றடா, அதானே என்னால தாங்க முடியல. ஏய் பரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டர், அரவ மாஸ்டர் இதெல்லாம் விட்டுட்டா பெரிய அறிவாளி நினைப்பு. போய் டீயா சொல்ற பட. நான் மாஸ்டர். வா மாப்பிள்ள. ஏடா எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? டேய் கருவாயா, நீயாச்சும் சொல்றா. இது எங்கடா போன? ஃபோன் போட்டா பிஸின்னு வருது. அது வந்து மாப்பிள்ள. அண்ணே ஆர்டர் போயிட்டு வந்து கொடுத்தேன். ஹலோ. டேய் இவன் ஏன்டா இப்படி மாறிட்டான்? அதான்டா எனக்கும் தெரியல. இதுல நீ தானே காரணம். நீ ஏர்செல்ல வேலை செய்யறக்காண்டி அவனுக்கு ஃப்ரீ சிம்மும் ஃப்ரீ டாக் டைமும் வாங்கி கொடுத்துட்ட. அவன் எப்ப பார்த்தாலும் போன்லயும் ஆன்லைன்லயும் பேசிட்டே இருக்கான். இவெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானே. மணி என்னாச்சு மாப்பிள? சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் மாப்பிள்ள, ஒரு நல்ல டீயை போட்டு தரேன் வா. யாரு நீ? இது வரைக்கும் எனக்கு குடிச்சியா? மாத்திரா. சரிடா மாப்பிள, நானும் கிளம்புறேன். கிளம்பு. நேற்று தான்
வணக்கம்ப்பா. எல்லாம் ரெடிப்பா. இவங்களா? போங்க போங்க. என்னடா நல்லா இருக்கியா? போ. ஏய் நீ உள்ள வரலையாடா? ஏண்டா வாழங்கடா. நானே வரலன்னு கட்டுக்குள்ள இருக்கேன். வீட்டு படிச்சிருவேன் கம்முன்று இருந்தா தாண்டா உடப்ப. ஆமா, இப்ப ஆனந்து கல்யாணமா இல்ல இதுகளுக்கு கல்யாணமா? அது ஜோடி போட்டு போயிட்டு இருக்கு. இருங்கடா, நானும் பெரிய காபி ஷாப்புக்கு ஓனர் ஆகி தீபிகா படுகொன்ன காதலிச்சு இதே கோயில தாலி கட்டண்டா. டேய் காட்டெருமை, உன் முகரிக்கெல்லாம் தீபிகா படுகொன்னா அரச மரத்துக்கடியில் உட்கார்ந்தா கல்யாணம் நடக்காது, கர்மாதி தான் நடக்கும். சீக்கிரமா போய் கல்யாணத்தையாவது கண்ணால பாரு. யாரு 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 யாரு? நான் தான்டா. நீயா? அப்ப நான் கடைசி வரைக்கும் கல்யாணத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு எது நடக்காதா? விநாயகா விநாயகா. தனியா போட்டிங் போவோம். இல்லங்கடா மாப்ள 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 டேய் இல்லங்கடா இல்லங்கடா. டேய் பாத்துடா மெதுவாடா. ஏன்டா டாக்டர் மேல உள்ள வர? டேய் மாஸ்டர் மெதுவா ஓடி வா, எல்லாம் திஷ்டி பூசணிக்கமா செதறிட போற. ஏண்டா என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? டேய் மாப்ள, இங்க எருமைக்கெல்லாம் போட்டிங்லான்னு சொன்னாங்கடா. அதான் மாப்ள உன்னை விட்டு வந்துட்டோம். நான் எருமையாடா? அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், அருமைன்னு சொன்னது உன் காலில் எருமைன்னு கேட்டுச்சு. ஃபீல் பண்ணாத. சரி வா போட்டிங் போகலாம். என்னை விட்டா வந்து நான் போட்டிங் வரல போடா. சரி போ. சும்மா சொல்லுடா, நானும் வரேன்டா. நீயும் வாடா. என்னையும் கூட்டிட்டு போங்கடா, நானும் வரேன்டா. பார்த்தல அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. இந்த மாதிரி நாம எப்ப இருக்க போறோம்? என்ன மாப்ள ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆமா ஆமா செம்ம ஜாலி. என்ன கீர்த்தி ரொம்ப அவசரம் போல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. ஆமா, லைஃப் லாங் இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறதா ஐடியாவா? மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா எதுவும் இல்லையா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கடி, லைஃப் ஜாலியா இருக்கும். என்ன மாம்ஸ்? ஆமா ஆமா. டேய் மாப்ள ஐயோ எப்படி ஓடி வரேன் பாரு. பாரு மாஸ்டர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. மணி, நீ கடைக்கு லீவ் விட்டதும் விட்ட, நான் மாப்பிள்ளைய பாரு வெயில நின்று கருத்து போயிட்டா. அப்படி டேய், நானே எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வெறுப்புல தெரியுறேன். கருப்பை பத்தி மட்டும் பேச கடிச்சு வச்சிருக்கேன். ஆமா. டேய், நீயாவது சந்தோஷமா இருக்கன்னு வச்சு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு 2 பொண்ணு பார்சல் வேணுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? ஏய் பாவம்பா, அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாரு. யாரு இவனா? பாவம் இல்ல. பாரு அமரு, தலைப்படம் ரிலீஸ முன்னிட்டு ஃப்ரீயா ஐஸ்கிரீம் குடுக்குறாங்களாம். எழுது ஐஸ்கிரீம் தராங்களா? அடப்பாவி, ஐஸ்கிரீம் சொன்ன உடனே இப்படி ஓடுறான். இவன் எதுக்கு பாக்குறான்? யார் இவன்? யார் இது? யாருன்னு கேள்வி. சார் இது ராசிபுரங்களா? ஆமா, ரோஜா வீதி செகண்ட் ஸ்ட்ரீட்டுங்களா? இதுதான். சுஜித் அப்பா அப்ப இவர சொல்லுப்பா. இந்த தம்பியை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்தேன்? இவர் வேற யாரும் இல்ல, நம்மளெல்லாம் இந்த பாடுபடுத்தி கஷ்டப்படுறாரே அது இவர்தான்ப்பா. இவரா? ஆமா. இங்க வாப்பா. வாயா, கூப்பிடுறாருல வா. இங்க வாப்பா, கூப்பிடுறல்ல வா. ஆமாண்ணே இவர்தானே, நல்லா கூப்பிடுங்க. நீ பெரிய ஆளா வருவப்பா, பெரிய ஆளா வருவ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்னுடைய ஆசீர்வாதம் இல்லப்பா, இது அவங்களுடைய ஆசீர்வாதம்.